மாம், இவங்கெல்லாம் யாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதப்பா, எதுவும் ஆகாது. கெட்ட விஷயத்துல நல்லதும் நடக்கும். அதோ கண்ணோட நிக்கிறாங்கல்ல, அவங்கள கெட்டவங்க, நம்ம நல்லவங்க. நமக்கு நல்லதுதான் நடக்கும். நமக்கு எதுவும் ஆகாது. ஓகே பாஸ், இந்த போன் மேல கிடைச்சது யாருதுன்னு தெரியல. யாருது இந்த போனு? யாருது இந்த போனு? யாருதும் இல்லையா? அப்படின்னா இந்த போனுடைய ஆளு இப்ப இங்க இல்ல. பரவாயில்ல, அவன் இங்க இல்லனா அவனுடைய போன் இங்கதானே இருக்கு. அவன் யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கூட அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய போன் தான் நம்ம கிட்ட இருக்குல்ல. சொல்லுங்க, யாருடைய போன் இது? ஓகேல, கைய மேல தூக்கு. வா, வேகமா கீழே இறங்கி வா. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. வா அண்ணே, இவன் தான் அந்த சேட்டு நாம தேடிட்டு இருந்தவன். கீழே உட்காரு, உட்காரு, உட்காரு. பிரமாதம். இவ்வளவு பெரிய சேட்டோட நகைப்பெட்டி இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. வாடி கிழவி, வா இங்க வந்து உட்காரு, உட்காரு. அம்மா, எல்லாரும் இருக்காங்க. ஆனா கரண் என்னவெங்க? என்ன தம்பி, என்னடா சொல்ற? நீ யார் பேரை சொன்ன? சொல்றா. நீ கரண் பேரை தானே சொன்ன? கரண், உனக்கு எதுவும் ஆகலே? உனக்கு என்ன பைத்தியமா? வெளியே வராத, நான் கிளம்புறேன். வேணாம், என்னால உன்னை விட்டு போக முடியாது. ஏ, பயந்துட்டியா? நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா அந்த தீவிரவாதி உன்னை தூக்கிட்டு போயிடுவான்னு பயப்படுறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு போன. என்னமோ யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன்னு சொன்ன. இப்போ என்னாச்சு உனக்கு? நடுங்குற? சொன்ன மாதிரி இங்கிருந்து போயிடு. இங்க பாரு, நான் உன்கிட்ட வேற ஒன்னு சொல்ல முயற்சி பண்றேன். ஆனா நீ வேற நான் ஒன்னு இல்ல. புரிஞ்சுக்கிற. வேற மாதிரி பேசுறதெல்லாம் நீதான். இங்க பாரு பிரீதா, உன்னை டெரரிஸ்டே கடத்திட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கவலை நீ இருக்கு. எப்போல இருந்து என்ன பத்தி கவலைப்பட ஆரம்பிச்ச? நீ மாஸ்டர் பிளானர்ல எல்லார் வாழ்க்கையிலயும் விளையாடுறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்க. அதான் மாஸ்டர் கேஸ் கையில இருக்க. எப்படியாவது போய் உன் உயிரை காப்பாத்துக்க. அண்ட் தேங்க்ஸ் டு மீ. ஏன்னா நான் தான் உனக்கு இந்த மாஸ்டர் கேஸை கொடுத்தேன். இல்ல டெரரிஸ்ட் உன்னை கடத்தணும்னு நினைச்சா தாராளமா போ. உன்னால தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சு போய், இல்லைன்னா மாட்டு. சீக்கிரம் நட. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மத்தவங்க எங்க இருக்காங்க? சொல்லு, சொல்லு. நட, வேகமா நட. உனக்கு என்னதான் வேணும்? ஒரு பக்கம் அந்த தீவிரவாதி உன்னை தூக்கிட்டு போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ற. எதிரை விட ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ற. இன்னொரு பக்கம் நீ எதுக்காக என்ன காப்பாத்த முயற்சி பண்ற? வாங்க, இங்க வா.
அங்க ஒரு ரூம் இருக்கு பாத்தியா, அங்க போய் பாரு. அந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணையும் நான் தான் காப்பாத்தி உள்ள அனுப்புனேன். அதாவது காப்பாத்தி இருக்கேன். அதுக்கு நான் அவளை காதலிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல, அவ மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இந்த கரணை பத்தி தெரியும்ல, எனக்கு மனசாட்சி இருக்கு. அதனால உன் உயிரை காப்பாத்துறதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல்னு மட்டும் நினைக்காத. ஓகே, உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் அவங்களையும் காப்பாத்திருப்பேன். அதோட என்னையும் காப்பாத்திப்பேன். இங்க பாரு, நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். நீ எப்பவுமே முட்டாளதான் இருப்பியா? யோசிக்கவே மாட்டியா? நீ என்ன நினைச்ச? டெரரிஸ்டுங்க கூலா சுத்துவாங்கன்னா எல்லா லைனையும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஒருவேளை எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃபோன் வேலை பண்ணலாம்ல. இங்க நிறைய பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு கரண். சரி, நீ ஒன்று பண்ணு. ஹெல்ப் டெஸ்க்ல செக் பண்ணி பாரு. நான் ஸ்டாஃப் ரூம்ல போய் பார்க்குறேன் ஃபோனில் லைன் கிடைக்குதான்னு. ஆனா என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு நாம இங்கே மீட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி திஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ 12:05 ஆகுது. 12:15 வந்துடு. சொதப்பிடக்கூடாது, ஜாக்கிரதை. ஓகே. உன்னோட பிரீதா இருக்கால, பிரீதா மேடம் என் லைஃபை நாசம் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருக்கணும்னு கனவு கண்டா. ஆனா அவ கனவையும் உன் கனவையும் ஒரே நேரத்துல நான் கலைச்சிருக்கேன். பிரீதா பிரீதா என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா? பிரீதாக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான் எவ்வளவு ஸ்டூப்பிடா, இடியட்டா, பைத்தியமா இருந்திருக்கேன். நான் என்னவோ பிரீதாக்கு என்ன இல்ல அந்த கில்லிதனா பிளேயரை பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். பிரீதா என்ன இல்ல அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, பிரீதாக்கு அவளோட பிருத்வியை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல? உன்னோட உண்மையான ஹீரோ வேற யாரும் இல்ல, உன்னோட இந்த பிருத்வின்னு ஏன் சொல்லல? இல்ல இல்ல, நல்ல வேலையா நீ சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பாரு பிரீதா. நீ மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தா, பிருத்வி நீங்க தான் என்னுடைய ஹீரோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி சொல்லியிருந்தா என் ஹார்ட்டே ஃபெயிலியர் ஆயிருக்கும். பிரீதா நான் என்ன சொல்றது, இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். உன்னோட சக்கலத்தை போன் பண்ணிட்டா பிரீதா. ஹாய் பேபி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அப்படி உனக்கு என்ன கிடைச்சது? நீதான், நீ எனக்கு போன் பண்ணிருக்க. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? உனக்கு தெரியுமா பேபி, நீ எப்பெல்லாம் எனக்கு போன் பண்றியோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் மனசு கார்டன் கார்டன் ஆயிடுது. இந்த உலகத்தை ஓரம் கட்டிட்டு உன்னை பார்க்க வந்துடணும் போல எனக்கு தோணுது. ஐம் சாரி பேபி, நீ என்னை பார்க்க நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானும் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன். ஆனா என்னால அங்க வர முடியாது. ஏன்னா கர்ணம் அதே ஹோட்டலுக்கு போயிருக்கான். இதெல்லாம் வெறும் சாக்கு தான். உண்மை என்ன தெரியுமா, உனக்கு ஏன் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்ல. நீ ஏன் என்ன சந்திக்க போற? இப்பதான் உன் வாழ்க்கையில புது புது ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கல்ல. கரண் வீட்டுல டீ காஃபி போட்டு போட்டு உனக்கு டைம் பாஸ் ஆயிடும்ல. இப்பெல்லாம் பொண்ணு பேபியே நீ நினைக்கிறதே இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன்னோட பொண்ணு பேபிக்கு நீ மட்டும் தான் முக்கியம். உன்னோட பொண்ணு பேபி உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பான். அதனாலதான் சொல்றேன், உன்னோட பொண்ணு பேபி உன்னை ரொம்பவே மிஸ் பண்றான், உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். நீ என்ன சந்திக்க நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ட் நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு அந்த இந்தியனா மால் இருக்குல்ல, அங்க பார்க்கலாம். ரியலி பேபி, நீ வருவியா? இல்ல நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். நிஜமா வரியா என்ன? ஆமா பேபி, உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கும் ஃப்ரீ தான். நீ வருவல? ஆஃப் கோர்ஸ் வருவேன் பேபி. நீ கூப்பிட்டு வராம இருந்துருவனா? அப்படி என்னைக்காவது நடந்திருக்கா என்ன? 2 மணிக்கு பாத்துடலாம் அந்த மால்ல. பாய். நேரத்தையும் வாய்ப்பையும் எப்படி பயன்படுத்தணும்னு என்கிட்ட கத்துக்கணும். 2 மணிக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. முதல்ல நான் போய் சரளா ஆண்டியை தான் பார்க்க போறேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்க வர ஷர்லின் பேபி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவான். அவன் தான் இந்த பிருத்வி. தேங்க் காட், அந்த பிரீதா அப்புறம் அவளோட ஸ்டூபிட் ஃபேமிலி கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குது. ஒன்னு வெளியே இருந்து யாராவது உள்ள வாங்க, இல்ல உள்ள இருந்து யாராவது வெளியே வாங்க.
எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? இங்க உட்கார்ந்து உட்கார்ந்து மண்டை காயுது. என்னடா இது? மழை நின்னு போச்சு, ஆனா அனல் அடிக்குது இல்லம்மா. வணக்கம் ஆண்டி. வணக்கம் பாட்டி. இங்க பாருங்க, ப்ளீஸ் கோவப்படாதீங்க. நான் ரொம்பவே கட்டுப்படுத்தி பார்த்தேன், ஆனா மனசு கேட்கல, அதான் வந்துட்டேன். நான் உங்க எல்லாரையுமே 5 நிமிஷம் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஜஸ்ட் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். அப்புறம் ஏன் வீட்டுக்கு வெளியே நிக்கிறீங்க? உள்ள போக வேண்டியது. ஆண்டி, நான் உங்க வீட்டை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க மனசு விட்டும் போயிட்டேன். அதான் டோர் பெல் அடிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல. நீங்க அனுமதிச்சுங்கன்னா நான் மறுபடியும் ஒரு முறை உங்க வீட்டு பெல்ல அடிக்கலாமா ஆண்டி? இங்க பார்ப்பா பிருத்வி, இங்கே நின்னுட்டு உன் கூட என்னால அட்டடிச்சிட்டு இருக்க முடியாது. நீ எதை சொல்றதா இருந்தாலும் உள்ள வந்து சொல்லு. ஏற்கனவே நான் வெளியே போய் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கேன். பாட்டி, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நான் தான் சொல்றேன்ல பாட்டி, ப்ளீஸ். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாருங்க. கோவில் பிரசாதம். கோவிலுக்கு போயிருந்தேன், நம்ம எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணேன். சரி, பிரசாதத்தை விடுங்க, உங்க ஆசீர்வாதத்தை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. எனிவேஸ் நீங்க ரொம்ப களைச்சு போயிருப்பீங்களே. சரி வாங்க, எல்லா விஷயத்தையும் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க. மா, இந்த குரங்க இங்கேயே வந்தான். அதுவும் என்னமோ அக்கறைய பாட்டியோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ என்ன பிளான் பண்ணிருக்கான்? பிருத்திவி, ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வழிய விடு, நான் போய் அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வரேன். ஹாய், நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்கம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. நான் போய் தண்ணியை கொண்டு வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நீங்க இந்த வேலையில ஒன்னும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் ஸ்ருதி பாத்துக்குவா. இதுல என்ன இருக்கு? இதுல ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் இதை ஒன்றும் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்யல, எனக்காக தான் செய்யறேன். என்ன தண்ணி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா ஆண்டி, நான் எப்பெல்லாம் பெரியவங்களுக்கு சேவை பண்றேனோ அப்பெல்லாம் என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதனாலதான் இதை செய்யறேன். இந்தாங்க பாட்டி, நீங்க தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்க களைப்பெல்லாம் பறந்து போயிடும். நீங்க ஏன்பா நிக்கிறீங்க? உட்காருங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டி. நான் எதுக்கு இங்க வந்தேன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அந்த பிரசாதம் போய் சொன்னா காக்கா குத்தம். இங்க பாருங்க ஆண்டி, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். ஐ எம் ரியலி சாரி. அன்னைக்கு மண்டபத்தில் நான் என்னெல்லாம் சொன்னேன்னு தெரியல, எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணேன்னு தெரியல. எல்லாத்தையும் தூக்கி இங்க அங்கன்னு தூக்கி வீசினேன். நான் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. ஆனா ஆண்டி, நான் என்ன பண்றது? ஐ வாஸ் நாட் இன் மை சென்சஸ். நான் என்ன பண்ணேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. நான் முழுசா பைத்தியம் ஆயிட்டேன். நீங்க தான் பாத்தீங்கல்ல, நான் பிரீதா. அப்புறம் மண்டபத்துக்கு அப்புறம் இங்க உங்க வீட்டில் நான் ஸ்ருதியோட, சமீரோட, அப்புறம் ஜானகி ஆண்டியோட அண்ட் மாமா கிட்ட கூட நான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன். மாமாக்கு என்னால அடி கூட பட்டுருச்சு. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நான் வந்தேன். ஐ எம் ரியலி சாரி ஸ்ருதி. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்தது நான் இல்ல, வேற யாரோ. போதையில இருந்தேன் ஆண்டி. அன்னைக்கு நான் முழுசா பைத்தியம் ஆயிட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. அதனால தான் நான் போய் கொஞ்சம் குடிச்சிட்டேன். அதனால என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியல. இங்க வந்து நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். அண்ட் பிரீதாவை எடுத்துக்கிட்டா, பிரீதாக்கு என்ன நடந்தது நான் கேள்விப்பட்டேன் ஆண்டி. பிரீதாக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு புரியல. அந்த கரண் பிரீதாக்கு எப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த கரனை நான் இப்பவே போய் இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பிரீதா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வேண்டியதெல்லாம் பிரீதாவோட மனசு மூளையில இருந்து
அந்த கரண் முழுசா விலகிடணும். அண்ட் ஐம் டாம் ஷூர் இந்நேரத்துக்கு கண்டிப்பா அது நடந்திருக்கும். எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பிரீதா எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, பிரீதா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கும்போது பிரீதாக்கு எந்த தப்பும் நடக்காது. நான் இருக்கும்போது நான் பிரீதாக்கு என்னைக்கும் எந்த தப்பும் நடக்கவே விட மாட்டேன். சத்தியமா சொல்றேன். ஆனா ஒரு ரெக்வெஸ்ட். இங்க பாருங்க, எனக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனாலதான் ஓடி வந்துட்டேன். இனிமே என்ன தடுக்காதீங்க. நான் எப்பெல்லாம் இங்க வரணும்னு நினைக்கிறேனோ, எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்ப இங்க வந்துடுறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, அண்ட் ஜஸ்ட் அ கால் அவே. போனை போட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல நான் இங்க இருப்பேன். உங்க முன்னாடி வந்து நிப்பேன். ஆண்டி, எனக்கு நல்லா தெரியும் நீங்க என் மேல நிறைய அன்பு வச்சிருந்தீங்க, என்ன மதிச்சீங்க. நீங்க என்ன உங்க பிள்ளைய நினைச்சீங்கல்ல. நான் இப்பவும் அப்படிதான், எப்பவுமே அப்படிதான். சோ ப்ளீஸ் எப்பவும் தயங்காதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரியலி சாரி. நீங்க எல்லாரும் பத்திரமா இருங்க. அண்ட் ப்ளீஸ் முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. பாய். இவன் தான் எனக்கு மாப்பிள்ளையா வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல அந்த கரண் மாப்பிள்ளையா வந்து என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டான். இவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் குடிச்சிட்டு வந்து என்னென்னலாம் பேசக்கூடாதோ என்னென்னலாம் செய்யக்கூடாதோ செஞ்சான். ஆனா அந்த கரண், அவன் ஒண்ணு போதையில இல்லையே. அந்த கரண் கல்யாணம் ஆன அன்னைக்கு என் பொண்ண நடு ரோட்ல விட்டுட்டான். அவளை அனாதையா விட்டுட்டு போயிட்டான். என் பொண்ணு கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துகிட்டான். சரளா சொல்றது கரெக்ட் தான். எனக்கு பிருத்வியை பிடிக்காம தான் இருந்தது. ஆனா அவன் நமக்கு இந்த மாதிரி காயத்தை தரலையே. பிரீதாவையும் காயப்படுத்தல. இன்னைக்கு இந்த பிருத்வியோட பிஹேவியர் எப்படி இந்த மாதிரி மாறிச்சு? சார், இத பத்தி நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? திவாலி ஈவெண்ட்டை பத்தி நாம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல அந்த கிளைண்ட்ஸோட டீம் அப்ரூவலை பத்தி பிளான் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அண்ட் மிஸ்டர் ஓப்ராயோடைய பிரசன்டேஷன் ஃபைல அனுப்பிடுங்க. சொல்லுங்க அத்தை. நீ எப்பப்பா வீட்டுக்கு வர? வீட்டுக்கு எப்ப வரேன்னா? கரீனாத்த, மத்தியானம் மணி 12 தான் ஆகுது. ஏன் இவ்வளவு அவசரமா கூப்பிடுறீங்க? நான் நினைச்சேன்ப்பா, நீ மறந்துட்டல்ல. எதை மறந்த? இன்னைக்கு நீ என்ன ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்த, மறந்துட்டியா? ஞாபகம் இல்லல்ல? கரீனாத்தா, ஆக்சுவலி இன்னைக்கு என்னால உங்களால வர முடியாது. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நிறைய பிரசன்டேஷன் மீட்டிங்ஸ் லைன் அப் ஆயிருக்கு. இன்னைக்கு முடியாது. நாளைக்கு போலாமா? இல்லப்பா, நீ வந்துதான் ஆகணும். நோ எக்ஸ்கியூசஸ். நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க ரிஷப், தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கும்லப்பா. எல்லாரும் ஒன்னா ஷாப்பிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லப்பா, நான் சொன்ன மால் உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கு. நீ மால்காவது வரலாம்ல? இல்ல கரீனாத்த, இங்க நிறைய வேலை பெண்டிங்கா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நீங்க ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் கேர் ரிஷப். நீ கண்டிப்பா. ஷோலன், என்னத்த? ஒரு நிமிஷம். நான் ரொம்ப நேரமா ரிஷப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கமா. எங்க கூட மால்க்கு ஷாப்பிங்க்கு வான்னு சொல்றேன், ஆனா கேட்க மாட்டான். நீ அவனோட வைஃப் தானே, நீ அவனை கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணிடுவ. இங்க பாருங்க, ரிஷப் நான் சொன்ன கேட்க மாட்டாரு. அப்படியா? நீ ஒண்ணு பண்ணு. ரிஷப் கிட்ட நான் ரொம்ப அப்செட்டா இருக்கிறதா சொல்லு. ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லு. இந்த விஷயத்த கேட்டா கண்டிப்பா அவன் மால்க்கு வந்துருவான். நீ வேணும்னா பாரு. பேசுன்றல்ல. ஹலோ ரிஷப், நீங்க ப்ளீஸ் மாலுக்கு வாங்கல. ஷர்லின், நான் தான் கரீனாத்தை கிட்ட வர முடியாதுன்னு சொன்னல. வர முடியாதுன்னா முடியாதுதான். ரிஷப், அத்தை ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க ப்ளீஸ் வாங்கல. கொஞ்சம் போன்ல ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சரி. ரிஷப், நான் போனை ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். பேசுங்க. கரீனாத்த, நீங்க கோவமா இருக்கீங்க, டென்ஷனா இருக்கீங்கன்னு ஷர்லினை சொல்ல வச்சது நீங்க தானே எனக்கு தெரியும், ரைட்?
ஆனா நான் இல்லாம நீங்க ஷாப்பிங் போக மாட்டீங்களா? சரி நான் வரேன். ஓகே. How sweet. எனக்கு அப்பவே தெரியும்பா. நான் சொன்னா நீ கண்டிப்பா கேட்பான்னு தெரியும். I'll see you at the mall. I love you. Bye. Bye. ரிஷபும் ஷாப்பிங்காக வராமா. கிருத்திகாக்கு ஃபோன் பண்ணு. அவளை டைரக்டா வந்து மால்ல பார்க்க சொல்லு. அதுக்குள்ள நானும் மாஹிரா கிட்ட போய் பேசுறேன். அவ ரெடி ஆயிடுவாள்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீபாவளி ஷாப்பிங் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும்ல? நாம எல்லாரும் நான் கூட வாத்த. Of course, ஷாலன். அத்த, நான் மாலுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு எதுவும் வாங்க வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க. ஹேவ் ஃபன். What's wrong with you, ஷாலன்? நீ இப்ப எங்க ஃபேமிலியில ஒருத்தியா ஆயிட்ட. உனக்கே தெரியும்ல, இப்பெல்லாம் நம்ம ஃபேமிலியில நிறையவே கஷ்டங்கள் இருக்குமா. முதல்ல அண்ணாவோட ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் கரண் அந்த மிடில் கிளாஸ் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்பெல்லாம் சந்தோஷம் நம்மள நெருங்கவே மாட்டேங்குதுன்னு எனக்கு தோணுது. எங்க பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் உன்னோட தலை தீபாவளி இல்லையா? நீ இந்த வீட்டோட பெரிய மருமக. எல்லாருக்காகவும் கிஃப்ட்ஸ கொண்டு வரணும், எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ கொடுக்கணும். கொடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ எங்க கூட கண்டிப்பா வரணும், சரியா? சரிங்க அத்தை. இன்னொரு விஷயம் ஷாலன், கிருத்திகாக்கு ஃபோன் பண்ண மறந்துடாத. அவ அக்ஷய் கூட இருக்கா. 2 பேரையும் மாலுக்கு வர சொல்லு. சரி. இப்ப நான் என்ன பண்றது? நான் நல்லா மாட்டிக்கிட்டேனே. இப்ப இந்த குடும்பத்தோட நான் போய் தான் ஆகணும்.